ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, ஒரு மேஜிக்கல் ஆப் மூலியமா சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா நம்மளோட கேரக்டரும் பர்சனாலிட்டியும் மாறுமாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு ஆப்பை நம்ம ஹீரோயின் இன்ஸ்டால் பண்ணி அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் மாத்திக்க, இதனால அவ லைஃப் செம ஹாப்பியா போகும். புது பாய் ஃப்ரெண்டு, வேலையில நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அவ லைஃபே கலக்கட்டும். ஆனா எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மீறி யூஸ் பண்ணா ஆபத்துல தானே போய் முடியும். சோ அப்படி இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் வாங்குற சாப்பாடுனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த டிராமா ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் தான். அவ பேரு சி. அவ ஒரு மேகசின் கம்பெனில ஒர்க் பண்றா. இப்ப அவளோட வாய்ஸ் ஓவர்ல தான் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும். என்னோட ஆபீஸ்ல நான் ரொம்ப பாப்புலர். எப்படின்னா யாருக்கு எந்த வேலை நடக்கணும்னாலும் என்கிட்ட தான் வருவாங்க. அது என் மேல இருக்க பாசத்துல இல்ல, இவ என்ன சொன்னாலும் செய்வா அப்படிங்கிற ஒரு தனாவட்டுல எல்லா வேலையும் என் தலையில கட்டிடுவாங்க. என்னாலையும் எந்த வேலைக்கும் நோன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட் நானு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவளை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இப்படி இருக்க சமயத்துல தான் நம்ம ஹீரோயினுக்கு புதுசா ஒரு ஆப்பை பத்தி தெரிய வரும். அந்த ஆப் பேரு பெர்சோனா டேக் அவே. அது சரி, அது ஏதோ ஸ்விக்கி மாதிரி ஏதோ ஒரு ஆப்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின் அதுல ஃபுட் ஆர்டர் பண்ணிடுவா. அவ ஆர்டர் பண்ண அடுத்த செகண்டே அந்த ஃபுட் வந்துரும். அது அந்த ஃபுட்டோட பேர்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்ணிருக்க ஃபுட் பேரு உனக்கு மனசுக்குள்ள தில்லு வேணுமா, இதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஆர்டர் பண்ணிருப்பா. இப்ப அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ண வந்த பையனும் உங்களோட கவலை எல்லாம் இனிமேல் பறந்து போயிரும். ஏன்னா எங்களோட சர்வீஸை நீங்க ஒரு தடவை எடுத்தீங்கன்னாவே அதுக்கடுத்து அதை விட உங்களுக்கு மனசே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் நடந்துக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி வியடா இருக்கும். சோ இதே குழப்பத்தோடயே அந்த ஃபுட் பேக்கேஜை அப்படியே இப்ப ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிருவாளா. சரி, நம்ம இதை சாப்பிட்டு பாப்போம் அப்படின்ட்டு ஒரு வாய் தான் கடிக்க போவா. அப்பன்னு பார்த்து அவங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் ஐயோ புது பாஸ் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பரபரப்பா இருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோனோட ஆபீஸ்க்கு இப்ப புதுசா ஒரு பாஸ் வந்துட்டாரு போல. அதுக்காக தான் எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. ஆக்சுவலி இந்த புது பாஸ் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேரு யான். இப்ப அந்த புது பாஸ் வந்தனையும் சரி எல்லாரும் வள நின்னுட்டு இருக்காம ஃபர்ஸ்ட் எடுத்து மீட்டிங் ரூமுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கையோட கூட்டு போயிருவானா. நம்ம ஹீரோயின் பாவம் ரொம்ப அப்பாவி போல, கையில வச்சிருக்க ஃபுட்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்ட்டு அப்படியே அதை மீட்டிங் ரூமுக்கு சேர்த்து எடுத்துட்டு போயிருவா. இதை பார்த்தனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும். ஆனா அங்க இருந்த மித்த எல்லாருமே இங்க நாங்க எவ்வளவு டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உனக்கு சாப்பாடு இப்ப ரொம்ப முக்கியமா, சாப்பிடுறதா இருந்தா வெளியே போய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணாடி போட்டவன் திட்டி விட்டுருவானா. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே மனசுக்குள்ள ஏண்டா உங்களுக்கு ஏதாவது வேலை வேணும்னா மட்டும் என்கிட்ட அப்படி கியூட்டா வந்து பேசுறது, மித்த நேரத்துலலாம் எரிஞ்சு விழுகிறது அப்படின்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அந்த பண்ண ஒரு கடி கடிப்பா. அவ்வளவுதான், இப்ப அவளுக்குள்ள ஏதோ பல மாற்றங்கள் வரும். அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கெத்தா போயிட்டு அந்த கண்ணாடி போட்டவங்க கிட்ட யோ உனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும்னா மட்டும் என் பின்னாடி எப்படி தொங்குற, இப்ப மட்டும் உனக்கு என்னையா வந்துச்சு, புது பாஸ் முன்னாடி சீன் போடுறியா அப்படிங்கிற மாதிரி இவனை திட்ட. அதுக்கடுத்து பக்கத்திலே லில்லின்னு ஒரு பொண்ணு இருக்குமா, அவகிட்ட போயிட்டு நீ என்னைக்காண்டு உன் வேலையை உருப்படியா பாத்திருக்கியா, உனக்கு எப்பயுமே மேக்கப் போட மட்டும் தான் தெரியும், எப்பயுமே ஒழுங்கா வேலை பார்க்காத நீயே புது பாஸ் வந்து ஓவரா சீன் போடுறியா அப்படி இப்படின்ட்டு அங்க இருக்க எல்லா கோ ஒர்க்கர்ஸையும் நல்லா திட்டி விட்டுருவா. இதனால அவங்களுக்கு லைட்டா கடுப்பாகும். ஆனாலும் புது பாஸ் இருக்கானேன்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க. இவ இப்படி தைரியமா பேசுறத பார்த்தனையும் நம்ம ஹீரோக்கு பிடிச்சு போயிரும். அவன் உடனே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோயின் அப்படியே வா இது கனவா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு போய் கெத்தா உட்காருவாளா. அப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகும், ஐயோ இது நம்ம மனசுக்குள்ள நினைச்சது கிடையாது, உண்மையிலே இந்த விஷயத்துல நம்ம வெளியே பேசிட்டோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு இன்ட்ரோவெட்ல இப்படி யார்கிட்டயும் டக்குன்னு பேச மாட்டாங்க. இப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். என்னடா இது நம்மளா இப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியாது, ஒரு மாதிரி தலையை குடிஞ்சிட்டு அங்க இருந்து ஓடிடுவா. அதுக்கடுத்து இப்ப ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு அந்த பெர்சோனா அப்படிங்கிற ஆப்போட கஸ்டமர் கேருக்கு தான் கால் பண்ணி என்னங்க இது நீங்க கொடுத்த பண்ண சாப்பிட்டனையும் எனக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜி வந்துச்சு, அதுக்கடுத்து நான் நானாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் அந்த ஆப்போட ஏஜென்ட் பேசுவான். இதுதான் மேம் எங்க ஆப்போட ஸ்பெஷாலிட்டியே, உங்களோட பர்சனாலிட்டியை நீங்க எப்படிலாம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேத்தாப்புல நாங்க உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்போம், அதை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன வச்சிருவாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது, இப்படி இல்லாம ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்பதான் இவ கூட ஒர்க் பண்ற ரெண்டு கோ ஒர்க்கர்ஸ் பாத்ரூமுக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இந்த ஜீ பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு ஏதோ பேய் பிடிச்சாப்ல நம்மள பத்தின எல்லா உண்மைகளும் புது பாஸ் முன்னாடி புட்டு வச்சுட்டாலே, இதனால நம்ம வேலைக்கு ஆப்பாயிருமோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். ஐயோ நம்மளால அவங்களுக்கு வேலை போயிடவே கூடாது, நம்ம எப்படியான்ட்டு புது பாஸை மீட் பண்ணி நம்ம தான் தேவையில்லாம ஏதோ உளறிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இவ தான் இன்ட்ரோவர்ட் ஆச்சே, அந்த ஃபுட்டோட பவரும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். சோ பாஸ் கிட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு தெரியாது, ரொம்ப தயங்கிக்கிட்டே இருப்பா. சரின்ட்டு தைரியத்தை வர வச்சுட்டு பேசலான்ட்டு போனா அந்த பாஸ் எப்ப பார்த்தாலும் ஏதாண்டு ஒரு டாக்குமெண்ட்டும் கையுமா ரொம்ப பிஸியாவே தான் இருப்பான். இதனால நம்ம ஹீரோயினால அவன் கிட்ட பேசவே முடியாம போயிருமா. சே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியே ஒரு காஃபி ஷாப்ல சோகமா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பா. கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு பாஸும் வருவானா. சரி அவன் கிட்ட போய் பேசலான்ட்டு போனா அன்னாரன் பார்த்து பாஸோட போனை ஒருத்த ஆட்டையை போட்டு போயிருவான். இது நம்ம பாஸுக்கு தெரியாது, ஆனா நம்ம ஹீரோயின் இதை நோட் பண்ணிருவா. அவ உடனே அந்த பையன் கிட்ட வேமா போய் சண்டை போடுவான்னு பார்த்தா ரொம்ப சாஃப்டான வாய்ஸ்ல நீ அவரோட போன் எடுத்ததை நான் பார்த்தேன், திரும்பி கொடு அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு அந்த திருட்டு பையன் பெருசால எதுவும் சொல்லிக்காம அங்கிட்டு ஓரமா போய் பேசி குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவான். சரி
பேசாம போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்ப போன் எடுப்பாளா, கரெக்டா அந்த பர்சோனா அப்படிங்கிற ஆப்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு ரொம்ப தைரியமா ஸ்ட்ரீட் குவீன் மாதிரி சண்டை போடணுமா, அப்பனா இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருமா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஏன் இதுக்கு ஒரு ட்ரை கொடுக்க கூடாது அப்படின்ட்டு இப்ப அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணிடுவா. அடுத்த செகண்ட்லயே அந்த ஃபுட் வந்து டெலிவரி ஆயிரும். அப்புறம் என்ன, அந்த ஃபுட்டை சாப்பிட்ட அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோயின் ஒரு மாசான பொண்ணா மாறி அந்த திருட்டு பையல அடிச்சு அப்படியே அந்த போனை வாங்கிடுவா. இப்போ இதே கெத்தோட அப்படி நம்ம ஹீரோ கிட்ட போய் போனை கொடுக்க போவாளா, ஆனா நம்ம ஹீரோவா சிம்பிளா அந்த போனை வாங்கிட்டு அங்க இருந்து போலான்ட்டு பாப்பான். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டான். ஆனா நம்ம ஹீரோ என்னதான் ரகடா இருந்தாலும் இப்போ சேஞ்ச் ஓவர் கொடுத்திருக்க நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால உடனே அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து உன்னோட திமிர்த்தனம் கூட கொஞ்சம் அழகாத்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுவா. இப்படி நடந்த உடனே நம்ம ஹீரோட மைண்ட் வாய்ஸ், நான் 4-5 பிசினஸ் பண்றேன், சோ நான் எப்பயுமே ரொம்ப பிஸியா தான் இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி லவ்ல விழுகிறதுக்குலாம் கொஞ்சம் கூட டைம் இல்ல, ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவம் என்னோட மனசையே மொத்தமா மாத்த போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் இப்ப மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பான். இதுவே அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அந்த சாப்பாடோட பவர் முடிஞ்சிருச்சு போல. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே நார்மல் நிலைமைக்கு வந்துருவாளா. அவ அப்படியே அச்சுச்சோ நான் என்ன பண்ணிட்டேன், பாசையா கிஸ் பண்ணிட்டேன், போச்சு எனக்கு இன்னையோட வேலை முடிஞ்சு அப்படின்ட்டு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. ஆனா இவளோட கேரக்டர் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும் போல. சோ அடுத்த நாள் அப்படி ஆபீஸ்க்கு வந்து எல்லாரும் இன்னைக்கு நான் டின்னருக்கு இன்வைட் பண்றேன், நம்ம ஜாலியா இன்னைக்கு பார்ட்டி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இன்வைட் பண்ணிடுவானா. சோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இருக்காது. சரி பாஸை கூப்பிட்டுட்டாருன்ட்டு அந்த டின்னருக்கு போவா. இப்ப அவளை தவிர்த்து மித்த எல்லா கோவர்க்கர்ஸும் நம்ம எப்படியான்ட்டு இன்னைக்கு பாஸை இம்ப்ரெஸ் பண்ணி அவர் யாரையுமே வேலையை விட்டு தூக்காத அளவுக்கு பாத்துக்கணும். ஏன்னா அந்த ஜி பொண்ணு நிறைய விஷயத்த அவர்கிட்ட உளறி வச்சிருச்சு. நம்ம இன்னைக்கு எப்படியான்னு அவரை தாஜா பண்ணி கரெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் அந்த டேபிளுக்கு வந்துருவான். அவன் அந்த டேபிளுக்கு வந்தனையும் நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற லில்லிங்கிற பொண்ணு, பாஸ் உங்களுக்கு இந்த டிஷ் எடுத்து வைக்கவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ மூஞ்சில் அடிச்சாப்புல, இல்ல நான் எதுவும் அவ்வளவா சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அடுத்து அப்படி நம்ம ஹீரோயினை தான் திரும்பி பார்ப்பான். அவ நேத்து எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி இப்ப தலையை குடிஞ்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாளா. இதை பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப வீடா இருக்கும். என்னடா இது, நேத்து அவ்வளவு போல்டா வந்து நம்மள கிஸ் பண்ணா, இப்ப என்ன குனிஞ்சத்துல நிமிராம இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி பேசாம நம்மளே ஏதாட்டு பேச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இப்ப அந்த ஜி பொண்ணு கிட்ட பேசுவானா. ஆனா அவளுக்கு பதிலுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப அந்த கூட வேலை பாக்குற எல்லாரும், நீ என்ன அமைதியாவே இருக்க, பாஸ் கிட்ட தான் பேசு, இல்லன்னா ஏதாவது கடி ஜோக் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கம்பல் பண்ணுவாங்களா. இவளே ஏற்கனவே இன்ட்ரோவர்ட், அதனால இவளுக்கு என்ன பேசுறன்னு கூட தெரியாது. இதுல கடி ஜோக் வேற சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப யோசித்து மொக்க ஒரு கடி ஜோக் சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு அங்க இருக்க எல்லாரும் இதுக்கு நீ வாயை மூடிட்டே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா இவ சொன்ன மொக்க ஜோக்கு நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினே கண்டுபிடிச்சிருவா. ஐயோ நம்ம ரொம்ப மொக்க வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன், நைஸா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோன்ட்டு, நான் இப்ப வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாளா. இப்ப ஓரமா வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஐயோ நம்ம வாய் சும்மாவே இருக்காதா, இப்படியே போய் மொக்க ஜோக் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா திரும்பி அந்த பர்சோனா அப்படிங்கிற ஆப்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க எல்லாருக்கூடயும் சோஷியலாவும் ஃபன்னாவும் பழகணும்னு நினைக்கிறீங்களா, அப்பனா இந்த சாப்பாடு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வருமா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணிடுவா. அதுக்கு அடுத்து அதை சாப்பிட்டு கெடுத்து வழக்கம் போலதான் ஒரு சேஞ்ச் ஓவர் நம்ம ஹீரோயின் கொடுத்துருவா. இந்த வட்டம் நம்ம ஹீரோயின் வெறும் பர்சனாலிட்டியை மட்டும் மாத்தி இருக்க மாட்டா, மொத்தமா அவன் மேக்கப் காஸ்டியூம் எல்லாத்தையும் மாத்திட்டு வந்திருப்பாளா. அங்க இருக்க எல்லாருமே வாய பொழந்துருவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படி கெத்தா வந்து உட்காந்துக்கிட்டு வெறும் டின்னர் மட்டும் சாப்பிடுறது செம போர்ல, நம்ம ஏன் ஃபன்னா ஒரு கேம் விளையாடக்கூடாது அப்படின்ட்டு இப்ப மிஸ்டீரியஸ் டெத் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் விளையாடுவாங்க. அதாவது என்னன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒண்ணு கொடுத்துருவாங்க, அதுபடி எல்லாரும் நடிச்சுக்கணும். இவங்க 6 பேர்ல யாரோ ஒரு ஆள் கொலகாரன், சோ அதை யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுவாங்களா. சோ இந்த கேம்ல ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா நம்ம ஹீரோ தான் கொலகாரன் அப்படின்ட்டு. ஆனா பாஸ் இப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன் ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணுவான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வீம்புக்குன்னு அந்த கேமை இழுத்தடிப்பா. இதை நம்ம ஹீரோவும் நல்லா புரிஞ்சுக்குவான். ஆனா அவன் என்ன நினைச்சுக்குவானா, இவ வந்து நம்மள லவ் பண்றா, அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து அவுட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவன் தப்பா புரிஞ்சுக்குவான். அடுத்து இப்ப எல்லாரும் டின்னர் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புவாங்களா. இதுல நம்ம ஹீரோயினோட பவர் வேற மொத்தமா குறைஞ்சிருமா. இப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீ நினைச்ச காரியத்தை முடிச்சுட்டு ஏன் மனசுல நீ ஒரு இடம் பிடிச்சிட்டு, அதுக்காக தானே நீ இத்தனை விஷயத்தையும் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின், ஐயோ ஆமா பாஸ், நான் உங்ககிட்ட சில விஷயம் பேசணுங்கிறக்காக தான் உங்ககிட்ட இவ்வளவு க்ளோஸா பிஹேவ் பண்ணேன், தயவு செஞ்சு யாரையும் வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னது, அப்ப இவ நம்ம கிட்ட க்ளோஸா பழகுனது எல்லாமே நான் யாரையும் வேலையை விட்டு தூக்கிட கூடாதுங்கிறக்காகவா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு குழப்பத்திலேயே, சரி அதெல்லாம் விடு, அப்ப எதுக்கு நேத்து கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. இதுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட பதிலே இருக்காது. ஐயோ அது ஏதோ தெரியாம நடந்த ஆக்சிடென்ட், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வேகமா அந்த இடத்த விட்டு ஓட பாப்பாளா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அவளை ஸ்டாப் பண்ணி, இதுக்கு முன்னாடி எனக்கு யாரையும் ஃபயர் பண்ற எண்ணமே இல்ல, ஆனா இப்போ ஒரு ஆள் இல்ல ஒரு 2-3 வேறையாண்டு நான் கண்டிப்பா ஃபயர் பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு, ஐயோ சாரி பாஸ், அப்படி மட்டும் பண்ணிராதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை ஒரு பாயிண்டா பிடிச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ, அப்படியா
அப்பனா இப்ப நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை விடு அப்படின்ட்டு அவள ஒரு பப்புக்கு தான் கூட்டு வருவானா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட கிளைண்ட்ஸ் யாரோ 2 பேர் இருப்பாங்க போல. அவங்கள மீட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ இவள இங்க கூட்டு வந்திருப்பான். ஆனா அந்த கிளைண்ட்ஸா, நீங்க எப்பயுமே எங்க கூட குடிக்கவே மாட்டேங்கிறீங்க யான், இந்த தடவையா எங்களுக்காக குடிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே இன்னைக்கு எனக்கு பதிலா என்னோட அசிஸ்டன்ட் குடிப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கை காமிச்சு விட்டுருவான். நம்ம ஹீரோயினுக்கு பாவம் வேற வழியே இருக்காது. நம்ம ஹீரோ அப்படி மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு 2 கிளாஸ் சரக்கு தான் அடிப்பா. அதுக்கடுத்து பாவம் அவளால் அதுக்கு மேல குடிக்கவே முடியாது. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினுக்கு தான் ஏதாவது ஒன்று செட் ஆகலைன்னா உடனே அந்த ஆப்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துரும்ல. இப்பயும் அதே மாதிரிதான், நீங்க நல்லா குடிச்சாலுமே நீங்க சீக்கிரம் மட்டையாக கூடாதா, அப்பனா இந்த சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு சாப்பாடை காட்டுமா. அடுத்த செகண்ட்ல நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்ணிடுவா. அப்புறம் என்ன, அதை சாப்பிட்டக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே வந்து இப்ப ஃபுல்லா நல்லா வைப் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு கடுப்பாயிரும். சரி நம்ம இவளை இங்க இருந்து கூட்டு போயிருவோம் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறப்ப அந்த கிளைண்ட்ஸா, எதுக்கு அவளை அதுக்குள்ள கூட்டு போறீங்க, இன்னும் ஒரு கிளாஸ் குடிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போதையில சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பேத்தி விட்டு டக்குன்ட்டு அவன் இப்ப அந்த சரக்கு எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவான். இதுல நம்ம ஹீரோயினுக்கு வேற ரொம்ப ஒமட்டிட்டு வருமா நிறைய குடிச்சனால. இப்ப அப்படியே அடுத்த சீன்லயே 2 பேரும் பப்புக்கு வெளியே தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப மொத்தமா நார்மல் நிலைமைக்கு வந்துருவா. அவளால சுத்தமா முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு குடிச்சிருப்பா. அப்படியே வாமிட் வர மாதிரியே தான் இருக்கும் அவளுக்கு. அப்பதான் அவ டக்குன்ட்டு நம்ம ஹீரோவோட மூஞ்ச பாப்பா. நம்ம ஹீரோட மூஞ்சில ஏதோ அலர்ஜி மாதிரி வந்திருக்கும். என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு ஆல்கஹால் ஒத்துக்காது போல. அதுக்காக இன்னைக்கு ஸ்டார்டிங்ல டின்னர் பார்ட்டியில கூட அவன் குடிச்சிருக்க மாட்டான், எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டான். அதுக்கடுத்து இப்படி அவன் மூஞ்சி பூரா அலர்ஜியா வந்தனையும் நம்ம ஹீரோயின் வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் ஒத்துக்காது, இந்த புரோட்டீன் பார் சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்ட்டு இப்ப அவன் ஒரு புரோட்டீன் பார் வச்சிருப்பான். அதை எடுத்து சாப்பிட்டனையும் கொஞ்சம் அவன் நல்லா ஆயிருவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி தலைவலியோட இப்ப ஆபீஸ்க்கு வருவாளா. இவ உள்ள வந்தனையும் அந்த கண்ணாடி போட்டிருக்க அந்த கோவர்க்கர் அப்படி இப்ப வேமா வந்து, உங்க எல்லாருக்கும் ஒரு நியூஸ் வச்சிருக்கேன், என்னன்னா நம்ம ஜீ பண்ண ஹெல்ப்னால நம்ம பாஸ் இனிமேல் யாரையும் வேலையை விட்டு தூக்க மாட்டாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னடா இது, நேத்து நிறைய வேற வேலையை விட்டு தூக்க வேணாம், இன்னைக்கு என்ன இப்படி முடிவெடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த கூட ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, வாவ் ஜீ உனக்கு இவ்வளவு பவர் இருக்கா, உன்னாலதான் நம்ம பாஸ் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காரு. சோ அதே மாதிரி இன்னும் எப்படியா நம்ம பாஸ் கிட்ட நல்ல விதமா பேசி ஓவர் டைம் மட்டும் வேணான்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் கேட்பாங்களா. நம்ம ஹீரோயின் கிட்ட தான் யாரான்ட்டு ஹெல்ப்னு கேட்டா அவளால நோன்னே சொல்ல முடியாதுல. சோ வேற வழியே இல்லாம பாஸ் கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவை தேடி போவா. ஆனா அவ ரூம் கிட்ட போனோனையும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும். ஐயோ நான் போய் எப்படி அவங்க கிட்ட பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி குறுக்கவும் நெடுக்கவும் நடந்துகிட்டே இருப்பாளா. இதை வந்து நம்ம ஹீரோ உள்ள இருந்து பாத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோவாவே அவனே அந்த கதவு கிட்ட வருவானா. இப்ப இவனை பார்த்துன்னு நம்ம ஹீரோனுக்கு வழக்கம் போலதான் என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே வெக்கப்பட்டு ஓடிடுவா. அப்படி இவ வேகமா போறப்ப இவ கூட ஒர்க் பண்ற 2 பொண்ணுங்க பேசுறத அவ கேட்டுருவா. அதுல அந்த லில்லின்னு ஒரு பொண்ணு இருக்கும்ல, எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டு, அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, இந்த ஜி என்ன அவ பெரிய ஆளுன்னு சொல்லி நினைச்சுக்கிறாளா, அவ சொன்ன பாஸ் கேட்டுருவாரா, ஏதோ போன வாட்டி லக்ல அவ பேச்ச கேட்டுட்டாரு, இந்த வட்டமும் இதே மாதிரி கேட்பாரா, கேட்கவே மாட்டாரு, கண்டிப்பா அசிங்கப்பட்டுட்டு தான் திரும்பி வருவா. அவ மனசுக்குள்ள அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானா, அவ எப்படியான்னு நம்ம பாஸ் முன்னாடி ஒரு மாதிரி நல்ல பேர் எடுத்து அவரை கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறா. அதனாலதான் இவ்வளவு விஷயத்தையும் பண்றா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லில்லி பொண்ணு பேசுவா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். அடுத்து நம்ம ஹீரோயின், சரி என்னை பத்தி நீ என்ன நினைச்ச, நான் கண்டிப்பா பாஸ சம்மதிக்க வைப்பேன், அதுவும் அவரை என் பின்னாடி சுத்த வைக்காம என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு உடனே எப்பயும் போலதான் அந்த ஆப்ல ஒரு டெலிவரி ஒண்ணு போடுவா. அது வந்து எப்படிப்பட்ட ஃபுட்டா இருக்கும்னா, இந்த பாஸ் வந்து இவ சொல்றது எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுட் ஆர்டர் போடுவாளா. இதை வந்து அந்த பையன் டெலிவரி பண்றப்பே தெளிவா சொல்லுவான், இதை நீ ஃபுல்லா சாப்பிடாத, கொஞ்சமா சாப்பிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அதுல இருந்து ஜூஸ் பூராத்தையும் குடிச்சிருவா. ஏன்னா அந்த ஜூஸை கொஞ்சோன்ட்டு குடிச்சா உன்னோட பேச்ச மட்டும் கேட்பாங்க, அதை நீ ஃபுல்லா குடிச்சிட்டேனா எல்லாரு கண்ணுக்கும் நீ ரொம்ப அழகா தெரியவ, உன் பேச்ச அப்படியே கேட்பாங்க அப்படிங்கறதா மீனிங் போல. அதை இவன் சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அந்த ஃபுல் பாட்டிலையும் குடிச்சிருவாளா. இப்ப அந்த டெலிவரி பண்ற பையன் கண்ணுக்கே நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு தேவதை மாதிரி தெரியவா. அடுத்து இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுவாங்க. அப்படியே செமையா மழை பெய்யுமா. இப்ப நம்ம ஹீரோ அந்த மலையோட அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு போவான். கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து, பாஸ் என்ன மட்டும் கொஞ்சம் வீட்டுல டிராப் பண்ணிருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாளா. நம்ம பாஸ் பாப்பா, என்னது நீ இப்படி நினைஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போய் தலையை தோட்டலாம், என்னோட வீடு பக்கம் தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம என்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்ட்ரைட்டா அவன் வீட்டுக்கு போலான்ட்டு முடிவு பண்ணிருவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு அப்படி மனசுக்குள்ள ஒரே சிரிப்பா இருக்கும். ஏன்னா இதை வச்சுதான் அவ ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கா. ஆனா இதெல்லாம் போடுறது நம்ம ரியல் ஹீரோயின் கிடையாது, அந்த ஃபுட்டை சாப்பிட்டனால பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆயிருக்கிற நம்ம ஹீரோயின். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துருவாங்களா. நம்ம ஹீரோ ஒரு டவலை கொடுத்துட்டு, இந்த உள்ள ரூம்ல ட்ரையர் இருக்கு, அப்படியே உன் தலையெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் லைட்டா உன் ஹேர்லாம் ட்ரை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ரூம்க்கு அனுப்பிச்சு விடுவான். ஆனா உள்ள போன இந்த ஜி பொண்ணு அப்படியே லைட்டா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அவ ட்ரெஸ் எல்லாம் மொத்தமா மாத்திட்டு இப்படியே போய் நம்ம ஹீரோவை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைப்பா. பட் நல்ல வேலையா இவ சாப்பிட்ட ஃபுட்டோட பவர் எல்லாம் குறைஞ்சு இப்ப நம்ம ரியல் ஹீரோயின் திரும்பி வந்துருவா. அவ வந்தனையும் அவ இப்படி அரகுற ட்ரெஸ்ஸோட இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருவா. ஐயோ நம்ம சாப்பிட்ட ஃபுட் நம்மள எந்த நிலைமைக்கு வந்து விட்டுருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி லைட்டா பயந்துகிட்டு இருப்பா. சரி இப்ப இந்த பிரச்சனை எப்படியான்னு தீக்கணும். பாஸ் எப்படி வேற ரூம்ல தான் இருப்பாரு, நம்ம நைஸா அந்த வீட்டை விட்டு ஓடிடுவோன்ட்டு மெதுவா வெளியே வருவாளா. ஆனா வெளியே வந்து பார்த்தா
பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டா இவளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட சரி நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நம்ம ஜியோ சரி நம்ம பாஸ் அவரை பத்தி ஏதோ பெருமையா சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாரு போல, 4 வார்த்தை நல்ல விதமா போட்டு விடுவோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன பாஸ், நீங்க ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், நல்லா ரிச்சா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே அப்பனா நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பிஸியா இருந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இந்த கேள்வி நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் புரியாது. சரி பேசாம ஓகேன்றுவோன்ட்டு ஓகே பாஸ் நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்பனா என்ன மேட்டர் சால்வ்ட், இனிமே நீயும் நானும் டேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு ஐடியாவும் இருக்காது. பாஸ் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் போவான். ஆனா நம்ம ஹீரோவா நீ அதுக்கு தானே ஆரம்பத்துல இருந்து என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த, ஃபர்ஸ்ட் என்ன எனக்கு கிஸ் பண்ண, அதுக்கடுத்து என்னன்னா நம்ம விளையாண்ட கேம்ல நான் தோத்தரக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சேன், இன்னைக்கு வீம்புக்குன்னு ஒரு பிளான போட்டு என் வீடு தேடி வந்திருக்கேன். சோ உன்னோட இன்டென்ஷன் எனக்கு புரியுது, எனக்கும் ஓகே, அதனால நம்ம அபிஷியலா டேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு ஒரு போன் பேச போயிருவான். அடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை அவளோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவ உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பா. நான் எப்ப இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணேன், எனக்கு எப்ப இவனை பிடிச்சிச்சு, இவனா இப்படி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கானே, நாளைக்கு வேலையா இவன் கிட்ட எப்படியான்னு நம்ம தெளிவா பேசி கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாளா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வரும். நம்ம ஹீரோ இவ கிட்ட சொல்லியிருப்பா நாளைக்கு தான் நம்ம லவ்வோட ஃபர்ஸ்ட் டே, சோ நம்ம டேட்டிங் போலாம் அப்படின்ட்டு. ஓகே இந்த டேட்டிங் பண்ற நேரத்துல நம்ம எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட தெளிவா பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் இவன் கூட வெளியே போறதுக்காக ரெடியா அவ வாசம் முன்னாடி கிளம்பி நிப்பா. நம்ம ஹீரோ வருவான் அவளும் வெயிட் பண்ணி பாப்பா. ஆனா நம்ம ஹீரோ வந்த மாதிரியே இருக்காது. என்னன்னா நானே உன்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான் போல. பட் அதை மறந்துட்டானா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கும் அவன் வந்த மாதிரியே தெரியாது. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு மெசேஜ் பண்ணுவான். சாரி எனக்கு ஒரு மீட்டிங் வந்துருச்சு, அதனாலதான் உன்னை பிக் பண்ண வர முடியல, பேசாம நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன், அங்க நீ வந்துரு, நம்ம 2 ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ரெஸ்டாரண்டோட லொகேஷன் அனுப்பிச்சு விடுவான். சரி போய் தொலையுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருவான். ஆனா அங்க போன கடுத்தும் பார்த்தா நம்ம ஹீரோ 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வருவான். வந்த கடுத்து ஐயோ சாரி கொஞ்சம் லேட் ஆயிருச்சுல அப்படின்னு சொல்லி கூட முடிச்சிருக்க மாட்டான். அடுத்து இன்னொரு போன் வந்துடும். இப்ப அதை அட்டன் பண்ணணும். ஐயோ எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம கண்டிப்பா டேட்டிங் போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன், இதை வேணா இன்னொரு நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போயிருவான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். இந்த பாஸ் என்ன எப்ப பார்த்தாலும் வேலையா பார்த்துட்டே இருக்காரு, இவர் லைஃபே எப்பயும் இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் இன்னைக்கு இவனை எப்படியாவது மீட் பண்ணி இந்த மேட்டரை கிளியர் பண்ணிருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைப்பா. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ மீட்டே பண்ண முடியாதா. இதுல அவன் எல்லா இடத்துக்கும் லேட்டா வேற வந்துட்டு சரியான ரீசனும் சொல்லிருக்க மாட்டான், பெருசா சாரியும் கேட்டிருக்க மாட்டானா. இது வந்து நம்ம ஹீரோயின் லைட்டா கடுப்பேத்தி விடும். என்னது இது, அவன் வாட்டுக்கு ஒரு இடத்துக்கு வாங்குறான், அப்புறம் லேட்டா வரான், ஆனா ஒரு வேலிடான ரீசனே சொல்ல மாட்டேங்கிறான். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஆபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணி அவன் கிட்ட என்னன்னு கேட்டணும் அப்படிங்கிற மாதிரி லைட்டா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு வெளியே நின்னுகிட்டு இருப்பாளா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் அவளை பத்தி நல்லாவே தெரியுமே, கண்டிப்பா பாஸ் முன்னாடி போய் ரொம்ப போல்டா பேசுறதுக்கு இவளுக்கு தைரியமே இருக்காது. அதனால எப்பயும் போலதான் அந்த பர்சோனா ஆப்பை ஓபன் பண்ணி தைரியம் வர்றதுக்கு ஒரு ஃபுட் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுவா. அப்புறம் என்ன அதை சாப்பிட்டோன்னே நம்ம ஹீரோயின் டோட்டலா சேஞ்ச் ஆயிருவா. இப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ கரெக்டா மீட்டிங் முடிச்சுட்டு வருவானா. நம்ம ஹீரோயின் அப்படி கெத்தா நடந்து போய் பாஸ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அந்த பக்கம் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி திமிரா கூப்பிடுவா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கும், இவ இப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த பாஸை தள்ளி விட்டு ஒரு மாதிரி பாஸியா நின்னுக்கிட்டு இங்க பாருங்க இன்னைக்கு டேட் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டீங்க, ஆனா அதை பல தடவை நீங்களே கேன்சல் பண்ணிட்டீங்க, அதுக்கு வேலிடான ரீசன் கூட கொடுக்கல, கேட்டா பிஸியா இருக்கேன்னு சொல்றீங்க, நீங்க எவ்வளவு பெரிய சிஇஓ தானே, ஏன் உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் உங்களால வச்சுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோ லைட்டா கடுப்பாயி நான் பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சுக்கல அது என்னோட பிரச்சனை, அதுல நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இதுக்கும் நம்ம ஹீரோயின் இறங்கி போகாம ஓ அப்ப உங்க வாழ்க்கை எப்பயுமே பிஸியாவே தான் இருக்கும், இப்படிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப போரிங்கா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு லைட்டா கடுப்பாகும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து இங்க பாரு இந்த உலகத்துல நிறைய பணம் இருக்கிற ஆளு நிறைய சாதிக்கிற ஆளு தான் எல்லாரும் மதிப்பாங்க, சோ அதனால இப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் ஒர்க்கை நான் பண்ணி தான் ஆகணும், எனக்கு முன்னாடியே தெரியும் நீ எல்லாம் கண்டிப்பா என்னோட பிஸி ஷெட்யூலுக்கு அடாப்ட் ஆகவே மாட்டேன், இப்ப கூட ஒன்னும் தப்பு இல்ல, நம்ம 2 பேரும் இந்த லவ் ஸ்டோரியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ணிடுவாங்களா. அது மட்டும் இல்லாம இப்ப திமிர்த்தனமா பேசுறது எல்லாமே நம்ம ஹீரோயின் கிடையாது, நம்ம ஹீரோயினோட பர்சனாலிட்டி மாறினால. சோ அதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை பண்ணா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.